ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் அறையப்படுறதுக்கு அந்த நாளில் இயேசு தம் சீசர்களோடு சேர்ந்து ஒலிவமலைக்கு போய் ஜெபிக்கிறதுக்காக கிளம்புனார். அங்கே போகிற வழியில் பேசி கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை குறித்து சீசர்களோடு பேசிட்டு போகும்போது வேத வசனம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் 26லேருந்து 31வது வசனம் வரைக்கும் இப்படியா சொல்லுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். 67வது வசனம். குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற பேதுரு பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகி இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் அண்டைக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம எவ்வளோ கூட்டத்து மத்தியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு, அவர் மரணத்தை குறித்து சொல்கிறதுக்கு, அவர் வேதனைப்பட்டதை பற்றி சொல்கிறதுக்கு, அவர் ரத்தம் சிந்தினதை பற்றி சொல்கிறதுக்கு, அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்பதை சொல்கிறதுக்கு நம்ம சில நேரத்தில் சங்கடப்படுவோம். சூழ்நிலை நிமித்தம் நம்ம அவரை ஏதாவது ஒரு காரணத்தினால மறுதளிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். பேதுரு சத்தியம் பண்ண தொடங்கி அவன் வாக்கு கொடுத்த ஆண்டவர்கிட்ட நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தேன். அன்று ராத்திரியிலே இயேசு நான் தான் மெய்யான தேவன் என்பதை அவர் எனக்கு உணர்த்தினார். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ராத்திரியில் என்னை அவர் சந்தித்தார். இன்றைக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திப்பார். ஃப்ரெண்ட்ஸ், அவர் சிந்தின அந்த ரத்தம் உங்களோடு கூட பேசும். உங்களுக்காகத்தான், உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தனிமையில் எவ்வளோ போராடுவீங்க. பேதுரு தனிமையாக விடப்பட்டு வேறு கூட்டத்தோடு போயிருந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு. ஆனால் பொய்யும் மறுதளிப்பும் சத்தியம் கூட பண்ணிட்டான், எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் அவன் மேல் கருணையோடு பார்த்தாரு. அவன் வாழ்க்கை மாறினுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இயேசு அவனை மாற்றின தேவன். அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக வாழ்ந்த. ஃப்ரெண்ட்ஸ்,
அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த அன்புக்காக வேண்டி தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மறுதளிக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி